நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் சந்திக்கிறோம். மகிழ்ச்சி. நாம் இந்த வெகாமை அதிகாரத்துல 174, 175 திருக்குறளை இன்னைக்கு நாம் பார்க்கலாம். அ நான் என்னுடைய திரையை பகிர்ந்து கொள்கிறேன். திரை எது இதுவா? இதுவா? ஓ! நான் பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். கிடைச்சிருச்சுங்க சார். கிடைச்சிருச்சு. சரி, வந்துருச்சு. சரி. இன்றைக்கு உங்களோடு சந்திப்பு உரையை தொடங்குவதற்கு முன்பு 2 செய்தி, அதோடு தொடர்புடைய செய்திகளைத்தான் குறிப்பிட விரும்புகிறேன். அ எனக்கு ஒரு புதிய ஒரு திருக்குறள் உரை நம்முடைய அருணன் அருணன் அவர்களுடைய உரை. அருணன் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அருணன் அவர்கள் ஓய்வு பெற்ற பேராசிரியர், காமர்ஸ் இருந்து நிறைய நல்ல எழுத்தாளர், சிந்தனையாளர். குறிப்பாக தமிழருடைய அறிவு மரபு பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் 2, 3 நாவல் எழுதியிருக்காரு. கல்மரம், சமணர்கள் கல்வெட்டத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு. அவர் மார்க்சிஸ்ட் இடதுசாரி கட்சியை சேர்ந்தவர். நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் அவருடைய உரையை வந்ததுன்னா நான் கேட்பேன். அறிவுபூர்வமாக பேசக்கூடியவர்கள் அவரும் ஒருவர். பிறகு தமிழகத்தில் பிராமணியம் என்ற ஒரு நூலையும் கூட அவர் எழுதியிருக்கார். சிறந்த தலித் செயல்பாட்டாளரும் கூட. அவர் திருக்குறளுக்கு அருணன் உரை என்று ஒரு உரை எழுதியிருக்கிறார். 3 இதுக்கு எழுதியிருக்கிறார். இது அவருடைய முக்கிய நோக்கம் தான். அந்த புத்தகம் 3 தொகுதிகளாக இருக்கிறது. அதுல 2 தொகுதிகளாக இருக்கிறது. இன்னொன்று முதல்ல நாங்க அறத்துப்பால், இது பொருட்பால், காமத்துப்பால்னு போட்டிருக்காரு. இந்த நூலுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், எளிய முறையில உரை எழுதியிருக்கார். முக்கியமாக அவருடைய நோக்கம், இந்த திருக்குறளை நாம் பொது நூல் என்று சொல்லுவதனால எல்லாரும் உரிமை கொண்டாடுகிறார்கள். குறிப்பாக சனாதனவாதிகள் கூட அதை உரிமை கொண்டாடுகிறார்கள். அப்படி நாம சொல்ல முடியாது. அது சமண நூல் தான் என்று சொல்லி அந்த கோணத்திலேயே அதை உரை எழுதியிருக்கிறார். அதை நான் போன வகுப்புல இதை பற்றி குறிப்பிட்டேன். பரிமேலழகரே சமண நூல் என்ற சமண கருத்துக்களை எல்லாம் தொட்டு காட்டியிருக்கிறார். ஆனால் இவர் முழுக்க முழுக்க இது பொது நூல் அல்ல, சமண நூல் தான், அதில் பொது கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தாக்கத்தை வைக்கிறார். அவருக்கு அவருடைய அச்சம் என்ன என்றால், அது பொது நூல் என்று சொல்கிற போது சனாதனவாதிகளும் பொதுமை கொண்டாடுவார்களே என்று நினைக்கிறார். ஆனால் நாம் கொஞ்சம் வேற மாதிரி சிந்திக்கலாம். அதாவது பொது நூல், திருவள்ளுவர் சமணராக இருக்கலாம், சமண சொல்லாடல்களையும் சமண கருத்துக்களையும் பின்பற்றி இருந்தாலும் அவர் எல்லா இடத்திலிருந்தும் பல கருத்துக்களை திரட்டி இருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், யாம் மெய்யா கண்டவற்றுள். யாம் மெய்யா கண்டவற்றுள்னா உண்மையாக கண்டவற்றுள்னு அர்த்தம் இல்லை. யாம் மெய்நூல்களாக கண்டவற்றுள். யாம் மெய்நூல்களாக, மெய்நூல் என்று அவர் நினைக்கக்கூடியது நல்ல அறநூல்களாக நான் படித்தவற்றுள் வாய்மையின் நல்ல பிற நான் பார்க்கவில்லை என்று அவர் சொல்கிறார். எனவே மெய் என்று அவர் சொல்லுவது யாம் மெய்யா கண்டவற்றுள். அப்படின்னா பல நூல்களை அவர் கற்றவர் என்று அவரே சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, அவருடைய நூல்களிலே அவருடைய கடவுள் வாழ்த்து அல்லது அவருடைய பல்வேறு கோட்பாடுகள் எல்லாம் சமண பின்புலத்தில் இருக்கிறது என்று நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அதை மிக சிறப்பாக எடுத்து சொல்கிற முறையில் இந்த உரையை அருணன் அமைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய கருதுகோள் எனக்கு கொஞ்சம் நெருடுது. திருவள்ளுவர் நிச்சயமாக திருவள்ளுவர் சமண நூல் தான். ஏனென்றால் அதில் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தெல்லாம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றார். உதாரணம், புலால் உண்ணுதல், புலால் உண்ணாமை, கல் உண்ணாமை போன்றதெல்லாம் உலகத்துக்கு எல்லாம் பொது அறம்னு சொல்ல முடியாது என்று போன்ற கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லுகிறார். எனவே திருவள்ளுவர் சமண பின்புலத்திலே இருந்து சமண சொல்லாளர்களை எல்லாம் பயன்படுத்தி இருந்தாலும் எல்லா நூல்களிலும் இருந்து திரட்டி எடுத்து எல்லாருக்கும் பொதுப்பட உள்ள ஒழுக்கத்தை சொல்லுகிறார் என்பதுதான் ஒரு பொது எல்லாரும் சொல்லக்கூடிய விளக்கம். எனவே அதை நாம் சமண நூல் மட்டும் என்று
வரையறைப்படுத்துவது எவ்வளவு தூரம் பொருத்தமானதுன்னு எனக்கு தெரியல. இருக்கட்டும். அதை நாம ஏனென்றால் நான் பார்த்தபோதெல்லாம் ஒரு முன்னுரையிலும் அவருடைய அ உரைகளை சிலவற்றை பார்த்தபோது நான் கண்டவற்றை சொல்கிறேன். அதில குறிப்பாக இந்த திருக்குறளுக்கு அவர் அருமையாக சமண பின்புலத்தை தொட்டிருக்கிறார். அதை தொட்டிருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அந்த கோணத்தை தேசிகர் அவர்களே வந்து கவிராசர் உரையிலிருந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். நான் அதை எடுத்து விரிவாக இதற்காக நிறைய நூல்களை எல்லாம் படித்து நிறைய விஷயங்களை திரட்டி கொண்டிருந்த போது இந்த உரையை பார்த்தபோது அவர் அதை எடுத்து சொல்லியிருக்கிறதே வியப்பாக இருந்தது. சரி, அதை விட்டுட்டோம். அடுத்ததாக இந்த திருக்குறள்ல குறிப்பாக காட்சியவர் போன்ற சொற்களுக்கெல்லாம் நம்ம பொருள் எழுதுகிற போது புலம்பென்ற புண்மையில் காட்சியவர்ங்கிற சொல்லாடவர். இதெல்லாம் இந்த சொல்லாடல்கள் எல்லாம் வந்து சொற்கள் ஒரு அந்த சொற்களுக்கு ஒரு பின்புலம் இருக்கு. அதற்குரிய ஒரு பிராக்மேட்டிக் கான்டெக்ஸ்ட் எங்க யார் பயன்படுத்துறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கு பேராசிரியர் அருணாசலம் வந்திருக்கிறாருன்னு தெரியல. நம்முடைய ராமானுஜன் சார் பேராசிரியருடைய நண்பர், ஆங்கில பேராசிரியர். அவர் ஷேக்ஸ்பியருடைய சானட், லவ் சானட்ஸ் சிலவற்றை மொழிபெயர்த்து எனக்கு அனுப்பியிருந்தார். அதுக்கு நான் கேட்டேன், அதற்கு எனக்கு உரையெல்லாம் வேணும்னு கேட்டேன். ஆங்கிலேயர்கள் வேறு வித்தியாசமாக எழுதுறாங்க. நிறைய வளவளன்னு எழுதுறாங்க. தமிழாசிரியர் எழுதுற மாதிரி பல இடங்கள் போகிறது. சில இடங்களெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் நம்ம மாதிரி ஒரு பதவுரை எழுதுகிற முறை அவர்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதுல ஒரு சொல் வந்தது, இம்பெடிமெண்ட் அப்படின்னு வந்து. லெட் மீ நாட் அலவ் இம்பெடிமெண்ட் இன்டு த லவ் அப்படின்னு வருது. அது காதலுக்கு நான் தடைகளை பிளவுகளை நான் அனுமதியேன் என்று நம்ம மொழிபெயர்க்கலாம். ஆனால் அதில் ஏதோ ஒரு நுட்பம் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த அவர் உரை விளக்கத்தில் பார்த்தபோது இம்பெடிமெண்ட் என்ற சொல் மாதா கோயில்ல சர்ச்சுகள்ல திருமண நிகழ்ச்சியில பாதிரியார் அவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஓத் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அந்த பிரமாணங்கள், திருமணத்துக்கு ஒரு பிரமாணம் எடுத்துக்கொள்வார்கள். பிரமாணம் என்றால் ஒரு ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதியில வரக்கூடிய சொல், நான் என்னுடைய திருமண உறவிலே தடைகளை அல்லது இடையிலே பிறர் புகுவதை, பிளவுகள் ஏற்படுவதை நான் அனுமதியேன் என்ற சொல்லாட்சி அதில் வருகிறது. அதைத்தான் ஷேக்ஸ்பியர் பயன்படுத்தியிருக்காரு. அவர் அதை சுட்டி காட்டுறார். அதாவது ஒரு அல்யூஷன், ஒரு குறிப்பு, ஒரு குறிப்பிட்ட உரையாடல் அல்லது குறிப்பிட்ட ஒரு சூழலினுடைய உரையாடல்ல அந்த சொல்லாடல் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டியிருக்கார். இது மாதிரி நாம் அதை மொழிபெயர்க்கிற போது அதையெல்லாம் மனதில் கொண்டுதான் மொழிபெயர்க்கிறோம். அதே மாதிரி தான் இங்க இருக்கிறது. நம்ம கூட நம்ம திருமணத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கன்னியாதானம் பண்ற போது உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலாம், சம்ஸ்கிருத சுலோகம். அது என்னன்னு எனக்கு தெரியல கரஸ்பாண்டிங். இதை மாணிக்கவாசகர் பயன்படுத்துறார் திருவம்பாவில். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலாம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் அச்சத்தால் அப்படின்னு சொல்லுவார். அதாவது எங்கொங்கை நண்பர் அல்லார்தோள் சேரற்க என்றது வரும். அதாவது என்னை வேறொரு சிவனடியார் அல்லாத இன்னொருவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதை நான் அஞ்சுகிறேன். ஏனென்றால் திருமணத்திலே உன் கையிலே பிள்ளை என்று கன்னியாதானம் பண்ணி மணமகனிடம் ஒப்படைத்து விடுவார்கள். அந்த வாக்கியத்தை அவர் சொல்றார். அது மாதிரி ஒரு ஒரு ஓத்து தான் இந்த எம்படிமெண்ட்ல வருதுன்னு சொன்னார். அது நினைவுக்கு வந்து நான் பகிர்ந்து கொண்டேன். எனவே நாம் ஒரு 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 கவிதை அல்லது ஒரு உரையை நாம் படிக்கிற போது அதனுடைய பிராக்மேட்டிக் அல்லது அதனுடைய அல்யூஷன், அது எந்த சூழல்ல எழுந்ததுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கேற்பத்தான் பொருள் சொல்ல வேண்டும். அது இந்த திருக்குறளுக்கு பொருத்தமாக இருக்கிறது. அதனால அதை பத்தி பேசுவோம். அதனால தான் நான் இதை இங்க குறிப்பிட்டேன். இங்கே திருக்குறள் உரைக்களஞ்சியத்துல தேசிகர் ஐயா கூட கவிராசருடைய இதுக்கு பல உரைகள் இருக்குல்ல, கவிராசர் உரை சமண உரையாக இருக்கிறது. அந்த உரையை ஏற்றுக்கொள்வது போல தேசியர் தண்டமான தேசியர் உரைக்களஞ்சியத்திலே கொடுத்திருக்கிறார். அதில் உள்ள கொடுமை என்னன்னு சொன்னால், நான் வழக்கமாக சொல்வது, அந்த உரைக்களஞ்சிய நூலை அநியாயமாக அந்த உதவியாளர்கள் தவறாக அச்சடித்து தவறாக அதை பெயர்த்து எழுதி அவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் தாறுமாறாக அதை பதிவு செய்து அதை வெளியிட்டிருக்கக்கூடிய பார்க்கிற போது மிக வேதனையாக இருந்தது. நான் ஒவ்வொரு அரங்கிலும் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்.
இந்த பகுதியை நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் குறிச்சு வச்சேன். இந்த பகுதியில அவர் அத்தனை தவறு செய்திருக்கிறார்கள். அந்த நிச்சயமாக தேசிகர் ஐயா அது முழுமையும் பார்த்திருக்க மாட்டார். அது அவ்வளவு பிழையோடு அதை அச்சடிச்சு, பிழைனா அச்சுப்பிழை மட்டும் இல்ல, அதை எடுத்து எழுதுறது, அதை எண்ணி கூட்டி சொல்றது, இவற்றில எல்லாம் பிழைகள் செய்திருக்கிறார்கள். இதனை ஐயா முருகரத்னம் ஐயா வந்திருக்காரான்னு தெரியல. இந்த நூலை இந்த நூல் பலரும் பயிலக்கூடிய ஒரு நூல், உரைக்களஞ்சியம். மிக 5, 6, 7 தொகுதிகள் வந்திருக்கிறது. அதை முழுமையும் செவைப்படுத்த வேண்டும். யாராவது அந்த புண்ணியத்தை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை முற்றிலும் உட்கார்ந்து படித்து அதில் இருக்கக்கூடிய அச்சுப்பிழைகளை மட்டுமில்ல, இது மாதிரி உள்ள அத கொடுத்திருக்கிற முறையில ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிற கருத்துக்களை உள்வாங்காமல் தவறுதலாக எழுதியிருக்கக்கூடிய பல பகுதிகள். உதாரணமா மேற்கோள் விளக்கம் பல பகுதிகளுக்கு கொடுக்கல, விட்டுருக்காங்க. அது யாரும் செக் பண்ணல. எல்லாத்துலயும் மேற்கோள் விளக்கம் இருக்கும், சில பகுதிகள் இருக்காது. இவ்வாறு அது முறையாக பதிவிக்கப்பெறாத ஒரு நூலாக இருக்கிறது. அதையே நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அதை செய்ய வேண்டும். எனவே இப்ப நம்ம திருக்குறளுக்கு போலாம். இந்த உணர்வோடு 174 இளமென்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியர். வெகாமை என்ற கருத்தாக்கமே நான் முன்பே சொன்ன மாதிரி அது கல்லாமையினுடைய ஒரு அம்சம் தான். கல்லாமை என்பது ஒரு லீகலைஸ்டு தெஃப்ட் மாதிரி வச்சுக்கங்களேன், வாணிபம் மாதிரி. அதாவது அது குற்றமாக்கப்பட்ட ஒரு திருட்டு. இது பிறர் பொருளை வஞ்சகமாக கவர கருதுகிற எண்ணம். அந்த கல்லாமைக்கு முன்பு வரக்கூடிய ஒரு மனநிலை. அதை திருவள்ளுவர் தனியாக எடுத்து பேசுகிறார். வேற அறநூல்கள் அது இல்லை என்று நான் சொன்னேன். இதை லோபம் என்பதன் கீழ் அடக்கலாம். லோபம் என்பது பிறர் பொருள் மேல கடும் பற்றுள்ளம். இந்த கடும் பற்றுள்ளத்தினாலே ஏற்படக்கூடிய பிறர் பொருளை வெவ்விக் கொள்ளுகின்றார், கவர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலை. இதை திருவள்ளுவர் தனியாக எடுத்து பேசுவது மிகவும் உயர்ந்த ஒரு அறமாக நாம் கருத வேண்டும். வெகாமை என்ற அந்த கருத்தாக்கம், அழுக்காராமை என்ற கருத்தாக்கம், இதெல்லாம் திருக்குறளில் மட்டும்தான் இவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனித மனதனுடைய ஆழ்ந்த இந்த என்ன சொல்றது, பண்படாத நிலைகளை எல்லாம் கண்டு அதை இனங்கண்டு வரையறைப்படுத்தி அதனுடைய பல்வேறு நிலைகளை இந்த 2 அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறது. பல வேளைகள் அது வரட்டு திருக்குறள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கருத்து நிலையில, நீங்க உளவியல் நிலையில அல்லது ஒழுக்க நிலையில நாம் பார்க்கிற போது மிகப்பெரிய சிந்தனையாக எனக்கு படுகிறது. அந்த சிந்தனை நிலையில அது நம்ம மிகவும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இல்லை, இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் என்ற புன்மையில் காட்சியவர். இது கொஞ்சம் நம்ம படிக்கிற போது கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி இருக்கும். ஆனா நம்ம தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். இளம் என்று சொன்னால் அது நான் மனக்கோட ஒரு உரையை சொல்லிட்டு அப்புறம் பரிபரை போறேன். வரியம். இளம் என்று சொன்னால் யாம் இளம் என்ற வாக்கியத்தினுடைய ஒரு பகுதி, பயனிலை பகுதி. யாம் இளம், யாம் வரியம், யாம் பொருள் இலேம். இலேம் என்ற ஏம் என்பது இளம் என்று வருகிறது. என்பது தன்மை பன்மை விகுதியாக தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாம் இளன் என்றும் திருக்குறள் வருகிறது, யான் இளன் என்று. ஆனால் தொல்காப்பியத்துல தன்மை ஒருமை விகுதியாக சொல்லப்படவில்லை. இருக்கிறது. அண்ணாக வந்துக்கலாம். அதை நாம் பிறகு பேசுவோம். நம்ம இலக்கண செய்திகளைத்தானே பேசுகிறோம், அதனாலதான் அதை நான் சுட்டி காட்டினேன். இந்த இடத்துல கருத்துக்கு போவோம், அப்புறம் இலக்கணத்துக்கு போவோம். யாம் இளம், வரியம், யாம் வரியம் என்று இளம் என்று கருதி வெகுதல் செய்யார். வெகார்னு எழுதினார், வெகுதல் செய்யார்னு எழுதினார். இதுக்கு நான் பிறகு விளக்கம் சொல்ல போறேன். வெகார் என்று சொல்லலாம். இளம் என்று வெகார், புலம் என்ற பொண்ணு. அது யாப்புக்காக நீங்க சொல்லலாம், யாப்பு அல்ல. வெகுதல் செய்யார் என்று சொல்லுகிறது. நான் இது முதல்ல இந்த கருத்தை விளக்கிட்டு அப்புறம் அதுக்கு போயிடலாம். பிறர் பொருளை விரும்புதல் செய்யார். யாரு? ஐம்புலனையும் வென்ற, புலம்னா ஐம்புலம்னு எடுத்துக்கிறாங்க. வென்ற
புன்மையில் காட்சியவர். புன்மை, புன்மைங்கிறதுக்கு பொருள் எழுதல, புன்மை இல்லாத தெளிவுடையார் எடுத்துக்கிறார். காட்சியவர், இது தெளிவுடையார் செய்யார்ன்றது. இந்த திருக்குறள் அதிகமா பார்த்தீங்கன்னா படிச்சவன் வந்து சூதும் மாதும் செய்ய ஐயோன்னு போவான்னு பாரதியார் சொன்னார். அந்த கருத்து தான் இதுல இருக்கு. படித்தவர்கள் பிற பொருளை கவர பலவிதமான தந்திர உபாயங்களை பயன்படுத்துவார்கள்ங்கிறது நமக்கு தெரியும். அதை மகாத்மா காந்திக்கு மிகவும் பொறுக்க முடியாத ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், படித்தவனுடைய இந்த பண்படாத இந்த வெகுதல் தன்மைதான் மகாத்மா காந்தி ஒரு முறை சொல்லியிருப்பார். உங்களை மிகவும் மிகவும் வெகுவாக புண்படுத்தக்கூடிய அது என்ன சமூகத்தில் கேட்கிற போது அவர் இதைத்தான் சொல்லியிருப்பார். படிச்சவன் சூதும் வாதும் பொறுக்க முடியல அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அது திருவள்ளுவருடைய கருத்தை தான் அவர் சொல்லியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. சரி, இதுல இளம் என்று வெகுதல் செய்யார். அப்ப எனவே தெளிவுடையார் செய்யாருன்னு சொல்லிட்டு போயிட்டார். சரி, இனி பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இளம் என்று வெகுதல், யாம் வரியாம். இளம் என்ற இந்த துண்டாக இருக்கக்கூடிய அந்த பயனிலையை வாக்கியமாக சொல்கிறார். யாம் வரியாம். செய்யார் என்று பன்மை இருக்கிறதுனால வியார் புவர். யாம் வரியம் என்று கருதி, என்றுங்கிறது என்று கருதி, அது தீர்தற் பொருட்டு பிறர் பொருளை விரும்புதல் செய்யார். வெகுதல் செய்யார்னா விரும்புதல் செய்யார். விரும்புதல் வெகுதல் செய்யார் என்ற வினைமுற்றுக்கு செயற்பொருள் குன்றா வினைமுற்றுக்கு செயற்பொருள் வேண்டும். அதை வருவித்துக் கொண்டுகிறார். பிறர் பொருளை, பொருள் தான் இங்க. ஏனென்றால் வெகுதல் என்பது ரெண்டு விஷயமா வெகுதல். பிறனில் விளைதல், பிறன் பொருள் விளைதல். அது பிறனில் விளையாமல் சொல்லியாச்சு. இங்கே பிறன் பொருளை வெகுதலை பற்றி பேசுகிறேன். இதை பிறன் பொருளை விரும்புதல் செய்யார். புலம் வென்ற புன்மையில் காட்சியவர். ஐம்புலன்களையும் எடுக்கிறார். புலம், ஐம்புலம் வென்றோய் போற்றி நம்முடைய கவுந்தியடிகள் அருகனுக்கு வாழ்த்துவார். ஐவரை வென்றோய் போற்றி சிலப்பதிகாரத்துல. ஐவருங்கிறது ஆகுபெயரால ஐம்புலன்களை குறிக்கும். சரி, ஐம்புலன்களையும் வென்ற குற்றமில்லாத புன்மை அப்படிங்கிற குற்றமில்லாத காட்சியினை உடையார் தான் சொல்லியிருக்கார். காட்சியினை உடையார் சொல்லியிருக்கார். சரி, வெல்லுதல், பாவ நெறிக்கண் செல்ல விடாமை. புலம் வெல்லுதல், புலன், அதாவது நீங்க உடனே இந்த திருக்குறளை மொத்தமா என்ன நினைக்கலாம்னா, இது என்ன துறவிகளுக்கு சொன்ன கருத்து மாதிரி இருக்கிறது. துறவிகளுக்கு அல்ல, இல்லறத்தாருக்கு தான். இல்லறத்திலே இருக்கக்கூடியவனும் புலன்களை அடக்கி கொள்ள வேண்டும். பாவ நெறிக்கண் செல்ல விடக்கூடாது. அதான் வெல்லுதல்ங்கிறதுக்கு அவர் பொருள் சொல்றாரு. அங்க தவநெறியிலே அதை வந்து அவாவின்மைன்னு ஒரு தனி அதிகாரம் இதுக்கு போட்டிருக்காரு. இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இதுக்கு சமமாக துறவிக்கு அவாவின்மை என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. துறவி அவாவை அவா என்னும் தவா பிறப்புன்னு வித்துன்னு சொல்லிட்டார். இது இல்லறத்தாருக்குரிய வெகுதல், அங்கு துறவரத்தாருக்குரிய அவாவின்மை. எனவே இந்த துறவரத்தானும் ஐம்புலன்களை வெல்வதற்கு தொடக்க நிலையாக இல்லறத்திலே இருக்கும் போதே பாவ நெறிக்கண் செல்லாமல் இருக்கிறதும் ஐம்புலன்களை வெல்லுதல் தான். எனவே பாவ நெறிக்கண் செல்ல விடாமனு தெளிவா பரிமேலழகர் எழுதியிருக்கார். அடுத்து புலம் வென்ற புன்மை, புன்மையில் காட்சியவர்க்கு வறுமையின்மையின் வெகுதலும் இல்லையாயிற்று. அதாவது பாவ நெறிக்கண் செல்ல விடாத அந்த மனநிலை உள்ளவர்களுக்கு பிறர் பொருளை விரும்புதலும் வராது. ஏன்னா அவனுக்கு வறுமையே இல்லை. அவன் மனசுல வறுமை என்பது மனசுல தானே. மனசு என்னிடம் இது இல்லை என்று நினைத்தால் அது வறுமை. எதா இருந்தாலும் இருக்கிறது என்று நினைத்தால் நிறைவு. எனவே மிக அழகாக சொல்லியிருக்கிறார். சரி, உண்மையில் காட்சி, உண்மையில் காட்சிங்கிறதுக்கு பொருள்களை திரிவு என்று உணர்தல். சரி, இந்த காட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திருக்குறள்ல காட்சி அவர் அப்படின்னு வருகிறது. அது சமண பின்புலத்தை தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டாம். அதுக்கு நீங்க கவிராசர் உரைக்கு போயிட்டு அப்புறம் நம்ம போகலாம். பாருங்க, கவிராசர் உரை, கவிராசர் ஒரு ஜெயின உரைன்னு வந்திருக்கு பாரு. நாம் தரித்திரர் என்று நினைத்து பிறர் பொருளை விரும்பி எடுத்துக்கொள்ளார். வெகாருங்கிறது எடுத்துக்கொள்ளாருன்னு எழுதிட்டார். ஐம்புலன்களையும் வென்ற 25 குற்றமில்லாத சம்யக் தரிசனமுடையவர்கள். காட்சியவர்னா தரிசனமுடையவர்கள், புன்மையில்னா குற்றமில்லாத
சம்யக் தரிசனம். அதாவது சமணத்துல 3 கருத்து இருக்கிறது. ஒண்ணு சம்யக் தரிசனம், சம்யக் ஞானம், சம்யக் சாரித்திரம். இது தமிழ்ல சொன்னா நற்காட்சி, நல்லறிவு, நல்லொழுக்கம். திருக்குறளை நல்லொழுக்கம்னு சொல்றது அவரு சம்யக் சாரித்திரத்தை தான் நினைக்கிறார். நல்லொழுக்கம் என்றும் விழுப்பம் தரும் என்று சொல்கிற போது அவர் சமண சொல்லாடல் தான் அங்க நினைக்கிறார். சரி, இங்க காட்சி அவர் என்பது தரிசனம். தரிசனம்ங்கிறது தொடக்க நிலை. தொடக்க நிலையில அதை காண்கின்ற, அதை அறிந்து கொள்கின்ற, அதை உணர்ந்து கொள்கின்ற ஒரு தெளிவு. அதற்கு பிறகு அதுல அறிவு வருகிறது, நல்ல அறிவு வருகிறது. பிறகு அந்த அறிவின் கேட்ப அதை ஒழுகுகிறது. இந்த 3 நிலைகளை சமணர்கள் சொல்கிறார். எனவே அந்த 25 குற்றத்தலை பேசுகிறார்கள். அதனால்தான் புலம்வென்ற புண்மை, புண்மையில், புண்மை என்றால் 25 குற்றம்ங்கிறது ஒரு எடுத்துக்கிறார். எனவே ஐம்புலன்களையும் வென்ற 25 குற்றமில்லாத சம்யக் தரிசனம் உடையவர்கள். எனவே இவர் சமண சொல்லாடலிலே அதை அதுக்கு உரை சொல்லியிருக்கிறார். இந்த உரையை நம்முடைய தேசிய ஐயா கூட எடுத்து அமைத்து அதனுடைய ஒரு பொருத்தப்பாட்டை விளக்குகிறார். சரி, வரதராசனாருடைய பார்ப்போம். ஐம்புலன்களையும் வென்ற குற்றமில்லாத அறிவை உடையவர். இது பொது நிலையில சொல்லிட்டார். யாம் வறுமை அடைந்தோம் என்று எண்ணியும் பிறர் பொருளை விரும்பார். எண்ணியும் அறிவை உடையார்னு எடுத்துக்கிறார் பொது நிலையில. எது வேணாலும் சொல்லலாம். ஏதும் இல்லாத ஏழையாய் இருக்கிறோமே என்று எண்ணி ஐம்புலன் ஆசைகளையும் வென்ற பேரறிஞர் பிறர் பொருளை கவர மாட்டார். பிறர் பொருளை கவர மாட்டார். நம்ம இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த இவரை பத்தி பேசணுமே. நம்முடைய இவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஐம்புலன்களை வென்ற நற்காட்சி உடையார் வறுமையில் வாடினாலும் பிறர் பொருளை கவருதல் செய்யார். கவருதல்னு இங்க இல்லை, விரும்புதல் தான் எடுக்கணும். இவர் அப்படி எழுதியிருக்கார் பொருள். சரி, எனவே இந்த இந்த சொல்லாடல்கள் ரொம்ப முக்கியம். அதற்கு முன்னதாக சில வாக்கிய அமைப்பையும் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சொல்லாடல்களுக்கு வருவோம். வறுமையில் எழுகிறோம் மனக்குறவர் இது வினைமுற்று தொடராகவே வழக்கமாக கவிதையில வினைமுற்று தொடர்னா உங்களுக்கு பிடிக்கேட் முதல்ல இருக்கும், பயனிலை எழுவாய் பின்னாடி இருக்கும். அதான் வினைமுற்று தொடர்ன்னு சொல்றது. அது போய்டிக் இன்வெர்ஷன் ஆங்கிலத்திலாம் சொல்லுவாங்க. இளமென்று செய்யார் காட்சியவர், புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் இளமென்று வெகுதல் செய்யார்னா பிளைன் ப்ரோஸ். அது திருக்குறள் அப்படித்தான். திருக்குறள் இன்வெர்டட் சென்டென்ஸா தான் இருக்கு, திருப்பி போட்ட சென்டென்ஸா தான் இருக்கு. அதனாலதான் வினைமுற்று தொடர். ஆனா மூவாவும் சாலமன் பாப்பையாவும் எழுவாய் தொடராக மாற்றி இளமென்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் என்று சொல்லி சாரி புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் மாத்தி போடுவோம். நான் அதை திருப்பி போடாம விட்டேன். புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் ஐம்புலன்களையும் வென்ற குற்றமில்லாத அறிவுடையவர் அப்படிங்கிறத மூவா எழுதியிருக்கிறாரு. சாலமன் பாப்பையா பெரும்பாலும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரும் அதே மாதிரிதான் போட்டிருக்காரு. எனவே அவங்க எழுத திருப்பி போடணும். சரி, எனவே ஒரு கருத்தை சொல்லுகிற போது அதுல கொஞ்சமாவது ஒரு ஒரு கவிதைத்தன்மை வர வேண்டும் என்று சொன்னால் வாக்கிய மாற்றங்கள் ரொம்ப முக்கியம். இந்த வாக்கிய மாற்றங்கள்ல ஒன்றுதான் இந்த வினைமுற்று தொடராக அமைக்கிறது. திருக்குறள்ல அப்படி நிறைய இடங்கள் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கருத்து, ஒரு அறக்கருத்து, ஒரு பொது கருத்து. அதுல பெரிய கவர்ச்சி ஊட்டுற மாதிரி அதுல சொல்றதுக்கு வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. கருத்து தான் இருக்கு. கருத்து தான் இங்க மேம்பட்டு நிற்கிறதுன்னு பார்க்கிறோம். இதுல சொல்லடிவை நம்ம பார்க்கலாம். இளம், யாம் வரியம், வரியம் அம். அம் என்பது தன்மை பன்மை வினைமுற்று. அது குறிப்பு வினைமுற்றாக நான் போட்டிருக்கேன். தன்மைங்கிறது போடணும். அதுல தன்மை பன்மை, அது தன்மை பன்மைன்னு நம்ம செய்யணும். தன்மை பன்மை என்று கருதி வெகுதல் செய்யார். இந்த வெகுதல் செய்யார் அப்படிங்கிறத இப்ப நம்ம விளக்க போறேன். வெகார்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஏன் வெகுதல் செய்யார்னு சொல்றேன்.
திருக்குறளே பார்த்தீங்கன்னா, அண்ணாத்தல் செய்யாது. அண்ணாக்காது. அண்ணாக்காதுன்னா வாய தொறக்காது. அண்ணாக்காதுன்னு சொல்றத அண்ணாத்தல் செய்யாதுன்னு செய்யாதுங்கன்னு சொல்லியிருக்காரு. மகிழ்ச்செய்தல் அப்படின்னு திருக்குறள்ல இருக்கு. மகிழ்ச்செய்தல், துணி செய்தல். நான் சொல்றேன். அந்த வாக்கியம் எங்க இருக்குங்கிறத சொல்றேன். மகிழ்ச்செய்தல். மகிழ்ச்செய்தல் என்று எதுல வருது? திருக்குறள்ல மகிழ்ச்செய்தல். உண்டார்கண் அல்லது அடுநறாக் காமம்போல் கண்டார் மகிழ்ச்செய்தல் என்று. கண்டார் மகிழ்தல் என்றுன்னு வர வேண்டியது. அதாவது கள்ளை குடித்தால்தான் மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சின்னா அந்த மயக்கம் வரும். ஆனால் காமம் பார்த்தாலே மகிழ்ச்சியை தரும் என்ற அந்த பொருள்படுகின்ற கருத்து. கண்டார் உண்டார்கண் அல்லது அடுநறா காமம் போல், அடுநறனா புளிச்ச காமம், புளிச்ச நரவு காமம் போல். நரவுனா ஒரு செடிக்கும் பேரு. இந்த இடத்துல அடுகின்ற நரவுன்னு இது வந்து மதுவை குறிக்கிறது. அடுநரா அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ்ச்சிதல் என்று. கள்ள பார்த்த உடனே உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படாது. காமம் பார்த்தாலே மகிழ்ச்சியை தருகிறது. மகிழ்ச்சிதல்னா உண்டார் மகிழ்ச்சிதல் என்று. உண்டார் மகிழ்தல் இல்லை. சரி. அதே மாதிரி உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால். கல்லினும் காமம் வருது. ரெண்டும் ஒரே கருத்து தான். பெருமகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி தருதலால் அப்படிங்கிற மாதிரி அதை எடுக்கணும். பெருமகிழ்தலால். சரி. அப்போ அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா வரும். அப்போ திருக்குறள்லயே இந்த மாதிரி ஆட்சி இருக்கிறது. அதுல இந்த ஆட்சி, அதாவது வெகார் அப்படிங்கிறதுக்கு வெகுதல் செய்யார் என்று சொல்லுகிற போது அதனுடைய இலக்கணத்தை நான் கொஞ்சம் விளக்கணும். அதாவது அதுக்கு நம்ம வந்து மொழியினுடைய அமைப்பை நம்ம கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது எல்லா சொற்களிலும் எல்லா வினைச்சொற்களிலும் இப்போ உறங்கினான் என்று சொன்னால் உறங்குதல் என்ற சிறப்பு வினையும் செய்கிறான் என்ற ஒரு பொது வினையும் இருக்கும். அதனால உறங்கினான் என்று சொன்னால் உறங்குதல் செய்தான், தூக்கம் போட்டான் சொல்ற மாதிரி. நம்ம தமிழ்ல நிறைய அந்த வாக்கியங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் மனசுல நினைச்சு வச்சிருந்தேன், இங்க எழுத விட்டுட்டேன். சரி. சமைத்தாள் அப்படின்னு சொல்லலாம், சமையல் செய்தாள்னு சொல்லலாம். இங்க வெகுதல் செய்யார் என்று சொல்கிற போது வெகார் என்று அர்த்தம். வெகுதல் என்பது சிறப்பு வினை, செய்யார் என்பது பொதுவினை. இதை தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அகநிலை செய்யப்படுவதுன்னு சொல்லுவாங்க. வெகுதலை செய்யார், உறங்குதலை செய்யார். உழார் அப்படின்னு சொன்னா உழுதலை செய்யார். திருக்குறளையே வந்து பரிமையாளர் ஒரு ஏரின் உழார் உழவர். உழார் என்று சொன்னால் உழுதலை செய்யார். அப்போ அண்ணாத்தல் செய்யாதுன்னா அண்ணாக்காது, அண்ணாத்தலை செய்யாது. அப்ப செய் என்பது எல்லா வினையிலும் இருக்கும். இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஒரு இது பேர் காரக கோட்பாட்டுல ஒரு துணை கருத்து. இது எல்லா வினையிலும் ஒரு சிறப்பு வினையும் பொது வினையும் இருக்கும். அப்படி இருக்கிறதுனாலதான் நான் தூங்குனேன், நீ என்ன செய்த என்று கேட்கிற போது நான் தூங்கினேன். நான் என்ன செய்தாய், செய்தா என்பது நான் சமையல் செய்தேன், சமைத்தேன். அப்போ அந்த செய் இருக்கிறதுனாலதான் நாம வந்து சிறப்பு வினையை பயன்படுத்த முடியும். எல்லா சிறப்பு வினையிலும் இது இருக்கு. இது இங்கிலீஷ்லயும் டூன்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் கம் அப்படிங்கிறதுக்கு ப்ளீஸ் டூ கம் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. ஆங்கில பேராசிரியர் இருக்கிறாரு. டூ கம்னு சொன்னா அதை வற்புறுத்துற மாதிரி, அதுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி. அது மட்டும் இல்ல, இந்த வினையினுடைய இந்த அமைப்பு இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா தலை சாயுதல் செய்யும், ஓயுதல் செய்யும், தலை சாயுதல் செய்யும். ஆயுதம் செய்வோம் என்று பாரதியார் பாடுகிற போது வீணருக்கு உழைத்து உடலம் மாயமாட்டோம், ஓயுதல் செய்யும், தலை சாயுதல் செய்யும். அதாவது ஓயமாட்டோம், சாயமாட்டோம் என்ற ரெண்டு வாக்கியத்தை இணைக்கிற போது ஓயுதல் செய்யும், தலை சாயுதல், ஓயவும் சாயவும் மாட்டோம் என்று நாம் ஒரு
கலப்பு வாக்கியமாக செய்வன் வினையெச்ச கலப்பு வாக்கியமாக மாற்றுவதற்கு இணையாக ஒரு வாக்கிய சேர்க்கையை சொல்வதற்கு இந்த அகநிலை செய்யப்படுகள் பயன்படும். ஏன்னா அது வந்து பெரும்பாலும் தல் வடிவத்தில் இருக்கும். இதை வந்து காக்னேட் ஆப்ஜெக்ட் நீங்க லிங்குஸ்டிக்ஸ்ல சொல்லுவாங்க. காக்னேட் ஆப்ஜெக்ட், இட்ஸ் நாட் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் இல்லை. இப்போ வந்து அவன் சாப்பிட்டான் என்று சொன்னால் அவன் வனைந்தான் என்று சொன்னால் அவன் வனைதலை செய்தான். வனைந்தான் என்பது செய்யப்படுவர்கள் குன்றாவினை. அவன் குடத்தை வனைதலை செய்தான். அப்போ குடத்தை என்பது வெளியில் இருக்கக்கூடிய செய்யப்படுகிறது. வனைதல் என்பது வனைதலை செய்தான் என்பது அகநிலையில் இருக்கக்கூடிய செய்யப்படுகிறது. இதை வந்து நம்முடைய பிரயோகத்தை சுட்டி காட்டுவார். இதை வந்து அகநிலை அந்தர்பாவித கர்மம், உள்ளே இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்று சொல்லுவார். வந்தான் என்றால் வருதலை செய்தான் என கர்மபாவத்தின் மேல் துதியை விரிந்து நிற்கும் என்க. அதாவது இரண்டாம் வேற்றுமை வடிவத்திலே அது விரிந்து நிற்கும். அதனாலதான் அகநிலை செய்யப்படுகிறது. ஏரின் உழார் அப்படிங்கிறதுக்கும் பரிமீர் அழகியாரும் வாறு விரித்தில் காண்க. வடமொழியிலும் ஆகச்சதி அவன் வந்தான் அப்படிங்கிறது ஆகமனம் கரோதி அவன் வருதலை செய்தான் என்ற அர்த்தம். ஆகமனம் கரோதி, ஹி டிட் தி கமிங் அப்படின்னு அர்த்தம். எனவே இதுக்கு வந்து செய் என்ற அந்த பொது வினைக்கு பேர் காரிய வாசகம்னு சொல்லுவாரு நம்முடைய அச்சனார்த்தனியார். அகநிலை செய்யக்கூடிய பொருள் அந்தர்பாவித கர்மம்னு சமஸ்கிருதத்துல லிங்குஸ்டிக்ஸ்ல காக்னேட் ஆப்ஜெக்ட். இது டூ எல்லா வினையிலும் இருக்கும். ப்ளீஸ் டூ கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வற்புறுத்துற மாதிரி இருக்கு. அப்போ இதை பற்றி என்னுடைய ஒரு தனிக்கட்டுரை, பெரிய விரிவான ஒரு கட்டுரை இருக்குது, அகநிலை செய்யப்படுவர்களும் காரிய வாசகம் என்று என்னுடைய இலக்கண கட்டுரைகள் இருக்கிறது. அதை நீங்க பார்க்கலாம். அப்போ இதை சொல்லுகிற போது ஒரு அழுத்தம் கொடுக்கிறார். அதாவது ஒரு இந்த அகநிலை செய்யப்படும் பொருள் காரிய வாசகமாக இதற்கு உரை எழுதுகிற இதை சொல்லுகிற போது, அதாவது இளம் என்று வெகார் என்று சொல்லாமல் இளம் என்று வெகுதல் செய்யார் என்று சொல்கிற போது அதை அழுத்தம் கொடுத்து சொல்லுவதாக நாம பொருள் கொள்ள வேண்டும். இது உரையில வராது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இலக்கண நிலையில புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தொடர்நிலை பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே வெகுதல் செய்யார், சரி, அதை நான் விளக்கிட்டேன். அடுத்தது ஐம்புலன்கள். அந்த புலம்ங்கிறதுல அடுத்தது பிரச்சனை வருது. இந்த புலம் வென்ற புண்மையில் காட்சியவர். புலம் என்பதற்கு ஐம்புலம்னு எல்லாரும் பொருள் எழுதிட்டு போயிருக்காங்க. ஆனால் நான் எனக்கு வந்து அந்த புலம் என்பது ஐம்புலன்னு எனக்கு தோணல. ஏன்னா மிச்சில் மிசைவான் புலம் வேற புலன் வேற. திருக்குறள் 85 மிச்சில் மிசைவான் புலம் அவனுடைய இடம், நிலம். நுண்மான் நுழை புலம் அறிவு பரப்பு. வியன்புலம் அதுவும் இடத்தை தான் குறிக்குது. அப்புறம் நீங்க உடனே கேட்கலாம், அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை என்று வருகிறதே, அது புலன் இல்லையான்னு கேட்கலாம். ஆனா பரிமேலழகர் ரொம்ப நுட்பமா பொருள் எழுதியிருக்காரு. ஐம்பொறிகட்கு உரியவாகி ஓசை முதலே ஐம்புலன்கள் எழுதியிருப்பார். இந்த பரப்பு ஐம்பொறிகளுக்கும் உரிய அது செயல்படுகிற பரப்பு, த ஏரியா, த ஸ்பேஸ். அதனால ஓசை அப்படிங்கிறது, ஓசை முதலங்கிறது தடித்தி அதனுடைய லொக்கேல் அல்லது அதனுடைய ஸ்பேஸ். எனவே ஐந்தன் புலம் என்பது ஐந்தாகிய புலம் அல்ல, புலன் அல்ல, ஐந்து புலன்கள் செயல்படுகின்ற இடம் என்று அர்த்தம். எனவே அது ஐம்புலன் என்று பொருள் எழுதக்கூடாது. அப்படித்தான் எழுதியிருக்காரு நம்முடைய சாமி ஐயா எழுதியிருக்காங்க. அது யோசிக்க வேண்டும். ஐம்புலத்து ஆறு, தென்புலத்தார் தென்புலம், நான் விட்டுட்டேன். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஆண்டு ஐம்புலத்து ஆறு 9. ஐம்புலத்து ஆறு ஐந்து பாகுபாடாக இருக்கக்கூடிய இடங்கள். எனவே இந்த இடம் என்று நாம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இடம் என்று சொன்னால் குற்றங்களை தருகின்ற இடங்கள். புலம் வென்ற, புலம்னா என்ன? புலம் அப்படிங்கிறதுக்கு வயல், இடம், திக்கு, வேட்டு நிலம், இந்திரியம் ஒரு பொருள் இருக்கு. இந்திரிய உணர்வு, அறிவு, துப்பு, நூல், நூல் எல்லாம் இருக்கு. புலம், வேதம் என்றெல்லாம் இருக்கு.
இதுல ஏன் சொல்றேன்னா, இந்த புலம் என்பதற்கு அவங்க ஜின தர்மத்துல சொல்லக்கூடிய சமயக் தரிசனம் உடையவர்கள், நற்காட்சி உடையவர்கள் 25 குற்றங்களை நீங்கி இருப்பார்கள். இது ரொம்ப விரிவா எழுதியிருக்கிறேன். நான் பூராத்தையும் சொல்லப் போறது. மூவகை மூடமும் 8 மதங்களும் 6 அவிநயமும் ஐயம் முதலிய 8 தோஷங்களுமா. மூவகை மூடம்ங்கிறது உலக மூடம், தேவ மூடம், பாஷண்டி மூடம். உலக மூடமாவது கடல் ஆறு முதலியவைகளில் நீராடுவதனால் புண்ணியம் பெறலாம் என்பதும், வேள்வியில் ஆடு முதலியன பலியிடுதல் முதலியனவும் உலக மூடம். தேவ மூடம் கடவுள் தன்மையற்ற சிறு தெய்வங்களை வணங்குதல், தேவதைகள் நம்மை காப்பாற்றும் என்று நம்பி பிரார்த்தனை செய்தல். எந்த தேவதையும் காப்பாற்றாது, வினைதான் உங்களை காப்பாற்றும். என தேவ மூடம். பாஷண்டி மூடம் பஞ்சாக்கினி மத்தியில் நின்று தவம் செய்வோர் முதலாகிய பாஷண்டிகளிடமிருந்து மயங்கி விரும்புதல் முதலிய. அதாவது இந்த பெரிய சன்னியாசிகள்லாம் காப்பாத்திடுவாங்கன்னு போய் இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனம். இதுல மூடங்கிறது முட்டாள்தனம். 8 மதங்கள்ங்கிறது அதெல்லாம் விளக்கமா இருக்கிறது. அதுக்கு அருங்கலச்செப்பு, அறநெறிச்சாரம் போன்றவற்றில் இதுக்கு விளக்கம். பிறப்பினால வரக்கூடிய மதம், பெருமை, நான் இந்த ஜாதி, குலம், வல்லமை, செல்வம், சிறப்பு, வடிவழகு, தவம், அறிவு இவற்றால் பெருமை கொள்ளுதல், இதான் மதம். 6 அவிநயம். அவிநயம் சொன்னா அந்த குற்றங்கள்: அச்சம், ஆசை, உலோபம், அன்புடைமை, மிச்சை, பாஷண்டிகள் நூல்களை தெய்வம் மெச்சி வணங்கல் என்று சொல்லியிருக்காங்க. ஐயம் முதலிய 8 தோஷங்களாவன ஐயமின்மை, அவாயின்மை, உவர்ப்பின்மை, மயக்கமின்மை, செய்பொழி நீக்கல், திரிந்தார நிறுத்தல், அன்புடைமை, அறிவிளக்கம் செய்தல் என்னும் வெண்வகை குணங்களுக்கு மாறான ஐயம், அவா, உவர்ப்பு, மயக்கம் முதலியன 8. இது நீலகேசியில 122 125 செய்திகளில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நற்காட்சி என்பதை அருங்கலச்செப்பிலே மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நான் அதுக்கெல்லாம் போகல. நற்காட்சி, நல்லொழுக்கம், அதாவது நல்லறிவு, நற்காட்சி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் அவர் புலம் வென்ற, இந்த வென்ற குடும்பத்தவன், குடும்பத்தில் இருக்கக்கூடியவனுக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது துறவுகளுக்குரிய ஒழுக்கம் இல்லை. எனவே சாவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒழுக்கம். ஏன்னா இதையெல்லாம் நீங்கள் நீங்க வேண்டும். புலம் வென்ற புண்மையில் காட்சின சமயக் தரிசிகள் என்று கவிராசர் சொல்லியிருக்கிறார். அந்த பொருள் தான் இதுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. எனவே இந்த விளக்கத்தையும் நான் சொல்லிட்டேன். அடுத்தது 8 அருங்கலச்செப்புலாம் நீங்க பார்த்து கொள்ளலாம் நான் பிறகு. சரி, அடுத்தது இல்லை நீண்டு போகிறது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, கதைகள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதாவது அஞ்சன சோரன், அனந்தமதி, உத்தாயணன் வரலாறுகள், அப்புறம் ரேவதை, சினேந்திர பத்தர், பாரிசரி விரதம் வரலாறு, இதெல்லாம் வச்சிர முனிவர், விஷ்ணு முனிவர் வரலாறுகள், இதெல்லாம் சமணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள். இந்த குற்றங்களிலிருந்து நீங்கியவர்களுக்கு அல்லது குற்றங்களாலே துன்புற்றவர்களுடைய எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லியிருக்காங்க. எனவே இந்த மூடங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த குற்றங்கள் 25 குற்றங்கள், குற்றப்புலங்களிலிருந்து புலம் வென்ற, இவற்றையெல்லாம் வென்ற உண்மையில்லாத, குற்றங்கள் இல்லாத காட்சியவர் தரிசிகள், தரிசனம். காட்சியவர்கள் திருக்குறள் நிறைய இடத்துல வருது. காட்சியவருங்கிறது எங்கெல்லாம் வருதுன்னு சொன்னா அந்த இடத்துல நாம சமண கருத்தாக்கத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். தொல்காப்பியத்தில் காட்சியவர் வரும். காட்சி அதுல இந்த இந்த இதே முறையில தான் நம்முடைய அருணன் கூட இதுக்கு ஒரு உரை எழுதுகிற போது அந்த விளக்கத்தை தான் சொல்லியிருக்கிறாரு. இது புலனடக்கத்தை வலியுறுத்திய சமணம் தனது 3 மணிகளில் ஒன்றாக நற்காட்சி என்பது சொன்னது என்று சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கார். நீண்ட விளக்கம் சொல்லியிருக்கார். இந்த விளக்கம் தேசியரையா சொன்ன விளக்கத்தை ஒட்டி அவர் சொல்லியிருக்காரு. இதுல இந்த இடத்துல ஒரு சின்ன கருத்தை, ஒரு இது இதற்கு மொழிபெயர்ப்பு செய்த சக்கரவர்த்தி நாயனார் ஒரு கமெண்ட்ரி போட்டிருக்காரு. அந்த கமெண்ட்ரியில ஒரு அதாவது இந்த வெகுதல் என்ற கருத்தாக்கம் அவர் அதை விளக்குறது எனக்கு உடன்பாடு இல்லை. Probably persons influenced by the modern economic ideal of communism and who adopt the Marxian theory
that the institution of private property is unjust and hence must be destroyed may not wholly accept this principle. But even such persons, if they are to maintain social harmony, must not interfere with neighbors' possessions. Even the ultimate ownership is vested in the state as a whole. அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாரு. அவர் சொல்லுற கருத்தை நான் புரிந்து கொண்டது, மார்க்சியர்களே ஒத்துக்கொள்வார்கள் என்று சொன்னாலும், மார்க்சியர்களும் அந்த, அதாவது மார்க்சியத்தை பற்றி பொதுவாக கொச்சையாக புரிந்து கொள்றது ஒரு கருத்துனா, கம்யூனிஸ்டுகள் வந்து இருக்கிறவங்களிடம் இருக்கிற சொத்தை பிடிங்கி இல்லாதவனுக்கு கொடுப்பாங்க என்ற ஒரு பொது கருத்து. அதை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு கருத்தாக்கம் இருப்பது எனக்கு தோன்றியது. அது அப்படி அல்ல. அது வெகுதல் என்பது ஏற்றலும் ஈட்டலும் வகுத்தல் ஸ்டேட், அரசாங்கம் வந்து உடையவனிடமிருந்து எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டியது அரசானுடைய பொறுப்பு. எனவே வெகுதல் என்பது வேற, தனிப்பட்ட முறையில இன்னொருவரிடம் தனக்கு, அதனால நடுவின்றி நண்பர்கள்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். நடுவின்றி நண்பர்கள், நடுநிலைமை இன்றி இது தனக்குரியது அல்ல மற்றவனுக்குரியது என்று தெரிந்து கொண்டு அவனை கவர்வதைத்தான் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக மார்க்சியம் வந்து ஒருவனுக்கு உரியதை பிடுங்காது, அதிகமாக வைத்திருக்கக்கூடியதை, சேர்த்து வைத்திருக்கக்கூடியதை, அவேரிஸ் கிரீடி என்று சொல்லி கிரீடி பர்சன்ஸ் தான் அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறார். ஆனால் இன்றைய கேபிட்டலிஸ்டனுடைய அடிப்படையே என்னன்னு சொன்னா கிரீடினஸ். யூ மஸ்ட் பி கிரீடி. கிரீடி இஸ் எ வெர்ச்சு. இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி, கார்பரேட் வேர்ல்டில் கிரீடினஸ் இஸ் த வெர்ச்சு. நீங்க எடுத்து எம்பிஏ டெக்ஸ்ட் புக்ல எடுத்து படிச்சீங்கன்னா கிரீடினஸ் இஸ் எ வெர்ச்சு இருக்கும். படிச்சீங்கன்னா தெரியும். அதனால நாம வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு பொது உடைமை கருத்துக்கு பக்கத்துல வந்து இதை பேசுகிறாருன்னு தான் எனக்கு தோன்றுகிறது. சரி, இதோட நிறுத்திக்கிட்டு அடுத்தது போவோம். 175. இதுல எல்லா கருத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அந்த வெகுதல் செய்யார், பிறகு புலம் காட்சியவர் என்ற இந்த திருக்குறள் முழுமையுமே ஒரு சமண பின்புலத்தை நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகின்றன. அந்த சொல்லாளர்களை நாம் அப்படி புரிந்து கொண்டால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். காட்சியவர்னா அறிவுடையவர், தெளிவுடையவர்னு சொல்றது பொது பொருள், அது யார் வேணாலும் சொல்லலாம். ஏனென்றால் ஒவ்வொரு சொல்லாளருக்கும் அதற்குரிய பொருட்சூழல் இருக்கிறது என்று சொன்னேன். அதுக்கு எடுத்துக்காட்டாக ஷேக்ஸ்பியர் அதை பற்றி கூட நான் சொன்னேன். சரி, அடுத்தது போவோம். செய்யும், இது அடுத்த திருக்குறள். அகி அகன்ற அறிவு என்னா, யார் மாட்டும் வெகி வெறிய செய்யும். அதுக்கு மணக்குடர் என்ன சொல்றாரு பார்ப்போம். நுண்ணிதாக பறந்த அறிவுடையராயினும், அகி நுண்ணிதாக, அகன்ற பரந்த அறிவுடையராயினும் என்னாம், அதனால் பயன் யாராம், யார் மாட்டும் எல்லார் மாட்டும் பொருளை விரும்பி ஈரம் இல்லாதன, வெறிய அப்படிங்கிறதுக்கு ஈரம் இல்லாதன, வெறிய காஞ்சு போன, ஈரமா இல்ல, வெறிய செய்வானாயின் ஈரமில்லாதன இஃது அறிவுடையார் செய்யார்ன்றதுன்னு பொருள் எழுதியிருக்காரு. ஆனா பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னா, அகி அகன்ற அறிவு என்ன, நுண்ணிதாய், அகுதல்னா அகுதல் என்ற சொல்லாட்சியை திருவள்ளுவர் மட்டும்தான் அதிகமா பயன்படுத்திருக்காரு. சங்க இலக்கியத்தில் இருக்கிறது, சங்க இலக்கியத்திலேயே இந்த பொருள் வருகிறது, ஒரு இடத்துல வருகிறது. அது கூட அந்த சங்க இலக்கியம் வந்து திருக்குறளுக்கு பின்னாடி வந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இதே மாதிரி சொல்லாட்சி வருகிறது, நான் அதை பிறகு சொல்றேன். அகி அகன்ற அறிவு என்ன, நுண்ணிதாய், அகினா நுண்ணிதாய், நுண்ணிதாய்ங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அகி அகுதல், அல்குதல் என்பதில் வந்திருக்கலாமா, குறுகுதல், சுருங்குதல், மனங்குன்றுதல், நுண்ணிதாதல் அப்படிங்கிறதுக்கு இதைத்தான் கொடுத்துருக்காங்க. இது திருக்குறள் மட்டும்தான் இது இருக்கு. சங்க இலக்கியத்துல ஒரு இடத்துல வருகிறது, ஏதோ ஒரு 10 பாட்டுல வருகிறது. அது எங்க வருகிறது, அகி அகல்தல், இந்த வருகிறது சங்க இலக்கியத்துல ஒரு இடத்துல வருது, வெகி அகுதல். அகன்ற தாயத்து அகிய நுட்பத்து மலைபடுகிறான், அகன்ற தாயத்து அகிய நுட்பத்து, அகன்றது என்று மலைபடுகிறான் வருகிறது. சரி, எனவே அகி என்ற சொல்லாட்சி
திருக்குறள்ல நுண்ணிதாகன்னு எடுக்கிறாரு, சுருங்கி அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. சரி, திருக்குறள் மட்டும்தான் இந்த பொருள் வருது. சங்க இலக்கியத்துல இருக்கிறது. அது டவுட்ஃபுல்லா இருக்கு, எனக்கு சந்தேகமா இருக்கு, தெரியல. சரி, எண்ணாம் நூலில் சென்ற தம் அறிவு என்ன பயத்தான்? வெகியா யார் மாட்டும், வெகி யார் மாட்டும், வெறிய செயல் பொருளை விரும்பி, வெகின விரும்பி, யார் மாட்டும் யாவர் மாட்டும், வெறிய அப்படின்னு சொன்னா அறிவொடுபடாத, வெறிய வெறிய வெறுமையான, அறிவுடைய வெறுமையான, அறிவில்லாத, அறிவு வெறுமை போல, வெறியான அறிவற்ற செயல்கள் அர்த்தம். அறிவோடு படாதன்னு அதனாலதான் பொருள் இருக்கிறார். வெறிய என்று சொன்னால் அறிவோடு படாத செயல்களை அறிவுடையார் செய்வாராயின், யார் மாட்டும் வெறிய செய்தலாவது தக்கார் மாட்டும் தகாதார் மாட்டும் இழிந்தனவும் கடியனவும் முதலியன செய்தல். பெரியவர்கிட்ட போய் ரொம்ப மோசமான ஒரு செயலை செய்கிறது, தகாதாரிடம் போய் ரொம்ப கடியன அவற்றை செய்கிறது. இது மாதிரிலாம் நிறைய லிஸ்ட் பண்றாங்க. அதாவது வெறிய அப்படிங்கிறது அர்த்தமற்ற, பொருளற்ற, அறிவுக்கு பொருந்தாத முட்டாள்தனமான செயல்களை செய்தல் தான் வெறிய அப்படிங்கிறது. வெறி வெறுமை, வெறுமையிலிருந்து வரக்கூடியது வெறிய, வெறியவாகிய வெறுமையான செயல்களை செய்தல். ஒரு பொருள் சொல்லியிருக்காரு, அறிவிற்கு பயன் அவை செய்யாமையாகலின் அறிவு எண்ணாம் என்றார். சரி, வரதராசன் சொல்லியிருக்காரு, யாரிடத்திலும் பொருள்களை கவர விரும்பி பொருந்தாதவற்றை செய்தால் நுட்பமானதாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் என்ன பயன்? சரி, பொருந்தாதவற்றை அவர் எழுதிட்டு போயிட்டாரு. சாலமன் பாப்பையார் பிறர் பொருள் மீது ஆசை கொண்டு எவரிடத்திலும் அறிவற்ற செயல்கள், அறிவற்றான அவர் எழுதியிருக்கிறார். வெறியாங்கிறதுக்கு அறிவற்ற, அறிவுள்ள, வெறியான அறிவு வெறுமையான அர்த்தம். செய்தால் செய்பவரின் கூறிய பல நூல் பயின்று பரந்த அறிவால் அவருக்கு ஆகும் பயனாங்க. சரி, வாக்கியமைப்பு பார்த்தீங்கன்னா பரிமையழகரும் மனக்குடவரும் வினா தொடரும் கட்டளை தொடருமாக அமைத்திருக்கிறார். அறிவுடையார் அகிய கண்ட அறிவன்னா யார் மாட்டும் வெகி வெறிய செய்யும். வரதராசனார் போன்றவர்கள்லாம் மாத்திருக்காங்க, யார் மாட்டும் வெகி வெறிய செய்ய அகிய கண்ட அறிவெண்ணாம் என்று சொல்லி ஒரு ஒரு வசன உரைநடை வாக்கியமாக மாற்றியிருக்கிறார். இதுல அகி என்பதுக்கு நுண்ணிதாய், இது அரிய சொற்பொருளை நான் முன்பே சொன்னேன். அகன்ற அப்படிங்கிறதுக்கு பரந்த, எல்லா நூல்களிலும் சென்ற தம் அறிவு என்ன பயத்ததாம், வெகி எப்பொருளையும் விரும்பி, பொருளை விரும்பி, யார் மாட்டும் யாவர் மாட்டும், வெறிய அப்படிங்கிறத பத்தி இப்ப நான் பேச போறேன். வெறிய அப்படிங்கிறதுக்கு குறிப்பு வினையாளன், வெறுமையானவை, வெறியானவாகிய வெறியன, வெறியனன்னு சொன்னா அறிவொடுபடாத பெருமையாளர்கள், ஈரமில்லாதன மனக்குடவர், பாவம் பருதியார், விரும்பத்தக்க அப்படிங்கிறது காளிங்கர், அற்ப செயல் ஒரு பழைய உரை, பொருந்தாத, அறிவொடுபடாத, அறிவொடுபடாத, அறிவொடு பொருந்தாத வெறிச்செயல்கள், வெறிச்செயல்கள் வெறித்தனமான பொருள் இருக்காரு அரணன். இது அதுக்கு அப்படி பொருள் கிடையாது. வெறியன்கிறதுக்கு நாம் என்று நினைக்கக்கூடிய வெறித்தனமான, அதாவது உணர்வுபூர்வமான பைத்தியக்காரத்தனமான செயல்னு அர்த்தம் கிடையாது பழைய இதுல. அறிவு, அறிவினுடைய வெறுமை, அறிவுக்கு பொருந்தாது. பரிமையாளர் மிக சரியாக அது பொருள் எழுதியிருக்கார். ஆனால் இன்றைக்கு உரையாசிரியர்கள் பலரும் அதை வெறிச்செயல்கள் என்றும், வெறித்தனமான, அதாவது பிறர் பொருளை விரும்புவதற்காக வெறித்தனமான செயல்களை செய்யார் என்பது அறிவுடையாருக்கு பொருத்தமா இல்லை. தங்களுடைய அறிவுக்கு பொருந்தாத செயல்கள், அதுல வெறித்தனமான செயல் கூட உள்ள வரலாம், ஆனா அதுக்கு அது பொருள் அல்ல. எனவே செய்யின் செய்வாராயின். எனவே இது எது வருதுன்னா, வெறி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கு. பெருமை, ஒன்றுமின்மை, பயனின்மை, அறிவின்மை, தரித்திரம், இப்படினால பொருள் இருக்கு. வெறி அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. மனம் இருக்கு, கல் இருக்கு, பைத்தியம் இருக்கு, பேதமை என்ற ஒரு பொருள் இருக்கு. அது பேதமை பிங்களந்தை கொடுக்குற அநேகமா இதை வைத்துக் கொண்டுதான் அவர் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். வெறி வெறி வெறிங்கிற பேதமையானதுங்கிற பொருள்ல கொடுத்துருக்காரு. வெறி அப்படிங்கிறதுக்கு மலையாளத்தை ஒரு வெறிச்சு பார்க்கறான், காடு வெறிச்சு கிடக்குது, எல்லாம் வெறிச்சென்று இருக்கிறது, எல்லா இடம் யாரும் இல்லாமல் ஆளரவம் மட்டும் இருக்கிறத வெறிச்சென்று இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல. வெறித்து வெறித்து இருக்கிறதுன்னு சொல்லி. அதுல மலையாளத்துல வெறி என்ற சொல் வறுமை அல்லது ஒரு வகையான வறட்சியை கூட குறிக்கும்.
உதாரணமா இந்த புரட்டாசி மாச வறட்சியை அவர் கன்னி வெறின்னு சொல்லுவாங்க. கன்னி வெறின்னு சொன்னா, கன்னின்னா புரட்டாசி மாத திருக்குடி வெறி. வெறின்னு சொன்னா புரட்டாசி வெயில், புரட்டாசி வறட்சி என்ற அர்த்தத்தில் சொல்லுவாங்க. எனவே இந்த வெறி அப்படிங்கிறது அர்த்தமற்ற, வறட்சியான, முரட்டுத்தனமான, இப்படிலாம் நம்ம பல பொருளும் சொல்லலாம். எனவே இந்த வெறி என்ற சொல் இப்படி வேறு வகையான வெறி என்பது குடிவெறி உள்ளவன், பைத்தியக்காரன்கிறதெல்லாம் ரொம்ப பின்னாடி தான் வருது. வெறியன்றோ குணங்களால் வெறியன் இதெல்லாம் வந்து பின்னாடி தான் வருகிறது. எனவே இந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய வெறி என்ற சொல் பெருமை என்பதிலிருந்து வருகிறதாக பரிமேலழகர் சொல்கிறார். மற்றவர்கள் வெறி என்ற சொல்லினுடைய அடியிலிருந்து எடுக்கிறார்கள். இது எப்படி சொல்லை நீங்கள் விளக்குகிறீர்கள் என்பதை பொறுத்திருக்கிறது. எனவே இந்த சொல்லுக்கு நாம் சொல்லியாச்சு. அடுத்தது அகாமை, அகுதல். அகுதல்ங்கிறது சுருங்குதல் அப்படிங்கிறது தான் இருக்கு. அது எப்படி வந்து நுண்ணிதாய் அப்படிங்கிற பொருள் வருகிறதுன்னு எனக்கு ஒன்று விளங்கல. அளவீடு காலத்துல வந்து அகன்றதாயத்து அகியன் உற்பத்துன்னு வருகிறது. அது என்னன்னு எனக்கு புரியல, பார்க்கணும். சொல்லவும் ஆகாது அகியோனே, சுருங்கியோனேங்கிறது தான் பொருள்கிறது. அகுதல் என்பது சுருங்குதல் என்ற பொருள் தான் அதிகமாக வருகிறது. நுண்ணிதாதல்ங்கிறது திருக்குறள் இருந்தால் அது பொருள் சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறள் இருந்தால் இந்த நுண்ணிதாதல் என்ற பொருள் வருகிறது. அது வந்து ஏன்னா திருக்குறள் எப்படி புதிய சொற்களுக்கு புதிய பொருட்களை, புதிய பொருளை பாய்ச்சுகிறது என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அதே மாதிரி அகழ்தல் அப்படிங்கிறதும் வந்து அகன்ற, விரிந்த. இது அகழ்தல் அப்படிங்கிறது பரந்த அப்படிங்கிறது, இது வந்து இன்ட்ரான்சிட்டிவா கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்குதல் என்கிற பொருள் வருகிற போது அது எப்படி இன்ட்ரான்சிட்டிவா வரும்னு தெரியல. இந்த நூல் பிரிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வருமானு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் சிந்தனைக்குரிய விஷயங்களா இருக்கிறது. சரி, அதை நாம் ரொம்ப அதிகமாக பேச வேண்டாம். எனவே இவ்வாறு இந்த திருக்குறள் ஒரு அறிவுடையார் தங்களுடைய அறிவுக்கு பொருந்தாத செயல்களை தங்களுடைய பொருள் பற்றினாலே செய்ய மாட்டார்கள் என்று நாம் இதுக்கு பொருள் சொல்ல வேண்டும். இதுல வந்து அஹி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் பயின்று வந்த பாடல். ஒரு அடி அதிகி வருகிறது. அஹிய கண்ட அறிவன் நாம் யார் மாட்டும் வெகி வெறிய செய்யன் என்று அஹி வெகி என்று வருகிறது என்பது மேற்கோளாக வருகிறது. இவ்வாறு இந்த 2 திருக்குறளையும் நாம புரிந்து கொண்டு இந்த திருக்குறளுக்கு ஒரு கவுண்டரான திருக்குறள் அடுத்தது வருகிறது. அதாவது அறனறிந்த அறிவுடையார் சேரும் திறனறிந்த ஆங்கை திரு. அதாவது எல்லாம் அறிவும் பெற்று அறனோடு நடக்கக்கூடியவரனே வந்து திருமகள் விரும்பி வருவாள் என்று சொல்லி அடுத்து ஒரு இதுல இதுக்கு எதிர்மறையான ஒரு கருத்தை, எதிர்மறைனா உடன்பாட்டில் சொல்லியிருப்பார். எனவே அறிவறிந்து அறனறிந்து அறிவுடைய அறனறிந்து வெக அறிவுடையார் சேரும் திறனறிந்த ஆங்கை திருன்னு அடுத்த ஒரு திருக்குறளையும் வரும். எனவே அறிவுடையவர்கள் பொருளை வெகுதலை பற்றி திருவள்ளுவர் மிக கண்டிப்பாக முக்கியத்துவம் படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி இதை நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கேள்வி நேரம் அதிகம் போயிடுது. நான் சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைச்சேன். சொல்லுங்க. அது இந்த 25 குற்றங்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அந்த லிஸ்ட் எங்க கிடைக்கும்? நான் உங்களுக்கு இந்த பகுதியை அனுப்புறேன். எல்லாம் இதுல இருக்கு, நம்முடைய களஞ்சியத்துல இருக்கு, அருங்கலச்செப்புல இருக்குயா. அருங்கலச்செப்பு நெட்லயே இருக்கு. அருங்கலச்செப்பு நெட்டு, அறநெறிச்சாரம் எல்லாத்தையும் இருக்கு. ஓ சரி, 25 குற்றங்கள். 25 குற்றங்கள். அதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அருங்கலச்செப்புலையும் அறநெறிச்சாரத்திலயும் இருக்கு. இதெல்லாம் நெட்லயே இருக்கு, உங்களுக்கு நெட்ல எடுத்துக்கொள்ளலாம். சரி, ஒரு கேள்வி வந்து இப்ப மார்க்சிஸ்ட் நோக்கிலிருந்து பார்க்கறது ஒண்ணு, சனாதன நோக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க மதம் சார்ந்த அல்லது கொள்கை சார்ந்த போக்கில் இருந்து திருக்குறளை பார்க்கறது, அதனால ஒன்றும் பெரிய தவறு இருக்கிறதா தெரியல. ஆனா
திருக்குறள் வந்து சமண சமயத்தை சார்ந்தது அப்படின்றதுனால அதுக்கு வந்து சிறப்பா இல்ல அது அதுக்கு குறையா? சிறப்பா குறையா அப்படிங்கிறதுக்கே கேள்வியே வரல. அது ஆ. வரலாற்றை தான் நாம் சொல்லுகிறோம். அது சிறப்பு என்றால் சிறப்பாக சொல்லுவோம். அ உதாரணமா அருணனே அதுல மாறுபடுறாரு. நான் கூட சமணர்களிடம் சொல்லுவேன். ம். ஐயா வந்து திருவள்ளுவர் வந்து கொல்லாமையை ரொம்ப வற்புறுத்திட்டு போறாரு. ம். மீனவர்கள்லாம் எப்படிய்யா சாப்பிடுவாங்க? ம். அ குறவர்களா 5 நிலத்துல 2 நிலத்துக்காரன் ஒண்ணுமே சாப்பிட முடியாது. ஆமா. ம். அது வந்து பொருளாதார நிலையிலே அது சாத்தியம் இல்லாம இருக்கே. மற்ற நிலத்துக்காரன் வந்து சைவனா இருக்கலாம். ஆனா இன்றைக்கு திருக்குறளுக்கு எதிரான ஒரு ந கொல்லாமை தான் உலகம் பூரா பரவிட்டு வருது. கொல்லுதல், கொன்று ம். தின்னுதல். அதாவது அந்த காலத்துல அ அசைவ உணவு விடுதிகள் என்று சொன்னால் மலபார் இதுங்கிறது ஊருக்கு புறம்பாக இருக்கும். இப்ப வந்து எல்லா இடத்துலயும் அதான் இப்ப உணவு வந்து சிறப்பு உணவா அதான் இருக்கு. உணவுனா என்ன இருக்கு அசைவம் இருக்கா? அப்பதான் நான் வருவேன். அது அப்ப ஆமா. ஊர்லாம் எல்லா இடத்துலயும் இப்ப வந்து பிரியாணி கடை பார்த்தீங்கன்னா, ஊரெல்லாம் பிரியாணி கடை. என்ன பிரியாணி? தலப்பாக்கட்டி, ஆம்பூரு, ஸ்டார் என்னென்னமோ எல்லா ஊருக்கும் ஒரு பிரியாணி கடை இருக்கு. பேர் போட்டுட்டு வச்சிருக்காங்க. தூத்துக்குடி பிரியாணிங்கிறான், திண்டுக்கல் பிரியாணிங்கிறான், ஆமா. ஹைதராபாத். அது ஒண்ணு. 2வது இந்த கொல்லாமைய அந்த மாரி நம்ம அர்த்தப்படுத்தி பார்த்தோம்னா, ம். ஆம், மேற்கத்திய நாடுகள், இன்னும் பல நாடுகள்ல வந்து ஒரு 60, 70% வந்து சாப்பாடே கிடைக்காது. அதனால தான் பௌத்தம் வந்து ரொம்ப வசதியா சொல்லிடுது. நீங்க வந்து கொல்லாதீங்க, கொண்டத சாப்பிட்டுக்குங்கன்ட்டு. அது ரொம்ப ரேஷனல். வேற என்ன பண்ண முடியும்? நீங்க சீனாவிலும், மங்கோலியாவிலும் என்ன பண்ண முடியும்? நீங்க சொன்ன மாரி மேற்கத்திய நாடுகள்லயும். அதே மாரி மார்க்சிசம் சொல்றது வந்து அதாவது திருக்குறள்ல ஒரு இது இருக்கு. அந்த அ "புகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், ம். நூலோர் வகுத்தவற்றுள் எல்லாம் தலை" அப்படின்னு ஒரு குறள் இருக்கும். அது படிக்கும்போது எனக்கு உடனே மார்க்ஸுடைய கேபிட்டல் ஞாபகத்துக்கு வந்தது. ஆனா, இது வந்து வரலாற்று ரீதியா பரிணாம வளர்ச்சியில, சமூக பொருளாதார பரிணாம வளர்ச்சியில வந்து ஒரு அ ஒரு ஸ்டேஜ்ல தான் இதெல்லாம் வந்து இந்த அறிவே வளருது. அதனால நில உடைமை சமுதாயத்துல சில எண்ணங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் குடுக்கணும். அதே மாரி அந்த கட்டமைப்புல வந்து மத்தவங்க எதுவும் திருடக்கூடாது, எடுக்கக்கூடாது. யாரும் பார்க்கன்றதுக்காக எடுக்கக்கூடாது. இந்த மாரி எல்லாம் இருக்கிறது அ அ அதுலேருந்து வந்த ஒரு ஞானம். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய மார்க்சிய சிந்தனைகள் வந்து ஏற்கனவே திருக்குறள்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆணித்தரமா சொல்ல முடியாது. சில கருத்துக்கள் இதோட ஒத்துப்போற மாரி இருக்கும். ம். அதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா, கேபிட்டலிசம் வந்து ஃபியூடலிசத்திலிருந்து வந்தது தான். அதே மாரி கேபிட்டலிசத்திலிருந்து திருப்பி அதுக்கு மேல போகணும்னா சோசலிசம், கம்யூனிசம் அப்படின்னு இதுதான் வரலாற்று கட்டங்கள். ஸ்டேஜஸ். மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின் சொன்ன இதுபடி பார்த்தா. பல பேர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த காலத்த மறந்துர்றாங்க. வரலாற்று போக்கையே மறந்துட்டு, அவர் இப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொல்லல அப்படின்றதுனாலயே அது தப்பு அப்படின்ற மாரியெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்க வேண்டியதில்ல. திருக்குறள்ல எத்தனையோ இதுகள் வந்து மார்க்சிய கோட்பாடுகள ஒத்துக்கிட்டவங்களும் அத நல்லா கையாளலாம். நெறைய கையாளலாம். அதான் நீங்க கேபிட்டலிஸ்டினுடைய அடிப்படை பிரின்சிபல் கிராப், பி கிரீடி அதானே? அதாவது அது வந்து ஒரு மனம் சார்ந்த அல்லது அ அறம் சார்ந்த ஒரு இது போக்கு கிடையாது. அதாவது ப்ராஃபிட் மோட்டிவ் அப்படின்றது அதுதான் கிரீடினஸ். அந்த ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லன்னா கேபிட்டலிசம் இருக்காது. இது வந்து காம்படிஷன். இப்ப எத்தனை மார்க்கெட்ஸ் இருந்தாலும் அதோட கம்பீட் பண்ணி ஒண்ண ஒண்ணு முழுங்கும். அதாவது சிறிய மீன பெரிய மீன் முழுங்குற மாரி. அதிலிருந்து வர்றது தான் மொனோபொலி. ஏகபோக முதலாளிகள், ஏகபோக முதலாளித்துவம். இப்ப இந்த இதுல வந்து அறம் சார்ந்தது அப்படின்றது வர்றதே என்னன்னா பிலாந்திராபி. இவன் இந்த பில் கேட்ஸ் இவன் இந்த மாரி ஆளுகள்லாம் ஏகப்பட்ட சொத்து சம்பாரிச்சாச்சு. மனசாட்சியும் உறுத்தும். அதுக்கு என்ன பண்றது? ஏதாவது கொஞ்சம் தான தர்மம் குடுப்போம். அப்படின்னு சொல்லிட்டு பிலாந்திராபிய கொண்டு வர்றாங்க. ஆனா, இது வந்து
அறிவு ரீதியா பார்க்கும்போது, சயின்டிஃபிக் இதுல பார்க்கும்போது, இது வந்து வரலாற்றுல ஒரு கட்டாயம். அது இதிலிருந்து இன்னொன்னா மாறும். அது மாறுறதுக்கான அதனுடைய விதிகள், அத புரிஞ்சுகிட்டு அந்த சமூக மாற்றத்த கொண்டு வரணும். அதுதான் மார்க்சிசம். சுருக்கமா சொல்றேன் நானு. அது அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த கேபிட்டலிஸ்ட்கள திட்டுறது, வைக்கிறது அது பொது மேடைக்கு வேணா பிரயோஜனமா இருக்கலாம். ஆனா சமூக மாற்றத்த வந்து விஞ்ஞான ரீதியா மாற்றணும் அப்படின்னா, இப்ப ஆப்பரேட் பண்ணக்கூடிய அந்த லாஸ், அந்த விதிகள் எதிலிருந்து வந்து எதுவாக மாறுகிறது? தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுலருந்து மாறுறது, அப்புறம் அது 3வதா வர்றது. ஒரு விதை இருக்கு. அது மரமா வரும். மரத்திலிருந்து பழம் வரும். அதுலருந்து திருப்பியும் விதை வரும். இந்த தான் அந்த தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது கேபிட்டலிசம் வந்து அதை விட உயர்ந்த ஒரு கட்டுமானம் வரணும் அப்படின்றது தான் அந்த மார்க்சிய தத்துவத்தினுடைய புரிதல். அது ஒத்துக்கிறாது அது வேற விஷயம். பட் நான் எனக்கு புரிஞ்ச அந்த இது வந்து அதை தவிர்க்க முடியாது. தவிர்க்க முடியாதுன்னா தானா வராது. பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி பொது உடைமை, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானே எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா அப்படின்னு இருக்கு அந்த பாட்டுல. அதாவது ஹியூமன் ஏஜென்சி வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு அதை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்ப நம்ம எலெக்ஷன்ல கூட என்ன நடக்குது? அப்படியே விட்டோம்னா இப்ப இருக்கிறத அப்படியே தொடரும். அதை மாத்துறதுக்கு ஓட்டு போடணும். ஓட்டு போடுறதுக்கு மக்களிடத்து போய் உண்மையை சொல்லணும். அதே மாதிரி கேபிட்டலிசத்தினுடைய இதுகளை வந்து வெறும் மனம் சார்ந்த அல்லது மனோதத்துவ ரீதியிலையோ அறம் சார்ந்த இதாவோ பார்க்க முடியாது. இதை வந்து சயின்டிபிக்கா பார்க்கணும்னா இது எதுல இருந்து வந்தது, என்ன ஆகுது, இதுல இருந்து எப்படி மாறணும், அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அதுல வந்து திருக்குறளையும் நம்ம கையாளலாம். நிறைய இது குறள்களை வந்து அது நம்ம இதை பயன்படுத்தலாம். உங்க விளக்கம் சரிதான். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. முடிச்சிடலாம். கேள்விகள் இல்லைன்னா முடியுங்க. கேள்விகள் எதுவும் இருக்காங்க ஐயா? முடிக்கலாமா? நம்முடைய கேள்விகள் எல்லாம் முடிச்சிருங்க. ஆம். யாரும் கேள்விகள் கேட்கலீங்களாங்க ஐயா? கேள்விகள் இல்லைங்க சார். முடிச்சுக்கலாம். முடிச்சிருங்க. சரிங்கய்யா. இந்த இன்றைய கூட்டத்துல மிகச் சிறப்பான பல விஷயங்களை நம்முடைய பேராசிரியர் பகிர்ந்திருக்காரு. சான்றாக தேசிகருடைய உரை களஞ்சியம், அதுல இருக்கக்கூடிய பதிப்பு பிழைகள் எல்லாம் நீக்கப்பட்டு மறுபடியும் அது ஒரு செம்மையான நிலையில வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விடயம். அது ஆய்வாளர்கள் அத்தனை பேர்த்துக்குமே பயன்படும். அதே போல கவிதையியல் அமைப்புல எப்படி திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள்ல கவிதையியல் அமைப்பை கொண்டு வருவது என்பது மிகவும் ஒரு கடினமான விடயம். அதுல எப்படி இந்த வினைமுற்று தொடர்கள், அக்கி வெக்கி இந்த மாதிரியான எதிர்நிலை சொற்கள் இதெல்லாம் பயன்படுத்தி வள்ளுவர் அழகாக தன்னுடைய கவிதை கட்டமைப்பையும் பேணி இருக்கார் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பேராசிரியர் அவர்கள் மிக தெளிவாக விளக்கினார்கள். அதோட பொருள் பரவலாக்கம் போன்ற பல விடயங்களை வழங்கியிருக்கார்கள். அதனால இன்றைய நிலையில மிகச் சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வினை வழங்கி உதவிய பேராசிரியர் அவர்களுக்கு முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். சந்திப்போம். நன்றி சார். நன்றி. நன்றி சார்.